ஆண்டவர் எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவையே எனக்காக தந்தீரே. அப்படி இருக்க இந்த உலக வாழ்வில் எனக்கு வேண்டிய மற்ற எல்லாவற்றையும் தருவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆகவே எனக்கு இறங்கும், எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் நீங்க கேளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதா இணைப்பார். சாசு ஓத்துறோமா, சாசு ஓத்துறவங்களை மாற்றுவார். கடன் பிரச்சனையா, கடனை தீர்ப்பார். மன உளைச்சலா மாற்றுவார். எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர்களே நம்பிக்கை இல்லையா? சாசிட்ட நம்பிக்கை இருக்கா? சிலருக்கு பிசாசிட்ட நம்பிக்கை இருக்குதான். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சூனியம் பண்ணுவாங்க. பிசாசிட்ட நம்பாதீங்க. அவன் ஏமாத்துவான், வஞ்சகன், அவன் திருடன், ஏமாத்திக்காரன். ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்க புருஷன் ரட்சிக்கப்படலையா? உங்க பிள்ளைங்க கீழ்படியலையா? உங்களுக்கு உண்மையிலே பிசாசு போத்துன்னு இருக்கா? கெட்ட கெட்ட கனவா வருதா? ராத்திரி ஒழுங்கா தூங்க முடியலையா? பல பாதிப்புகளுக்குள்ளா இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனை எவரால தீர்க்க முடியாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்க இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படி சொல்லணும். ஆண்டவர்னு சொல்லணும், ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை எனக்காக தந்தீரே. அப்படி இருக்க எனக்கு நல்ல படிப்பு தாரும். give me good education, give me a good job. ஒரு நல்ல வேலை தாரும். எனக்கு ஒரு நல்ல வாழ்வை தாரும். எனக்கு ஒரு நல்ல வீடு தாரும். I need a good vehicle. ஒரு நல்ல வாகனம் தாரும். ஆண்டவரே, நீ இந்த உலக வாழ்வுக்கு வேண்டிய எல்லாமே தருவீர் என்று நான் முழுமையா நம்புகிறேன். எனக்காக உங்களுடைய ஒரே குமாரனை ஆகிய கிறிஸ்துவை தந்துகிறேன். அப்படி இருக்க இந்த ஆசீர்வாதங்களை தாரும். நீங்க கேட்டா ஆண்டவர் தருவார். ஆர் யூ பேரன்? உங்களுக்கு பிள்ளை இல்லாம இருக்கா? ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே, உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு தந்தீரே. எனக்கு ஒரு குழந்தை தாரும். The Lord will bless you with your child. ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் தன்னுடைய விருப்பத்திலே குறிப்பிடுகிறார், சமாதானத்தின் தேவன் என்று குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்ன வாழ்க்கைன்னு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கு. அப்படியா? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சமாதானம் கிடைக்குமா? ஆண்டவர் இயேசு சமாதானம் தர முடியுமா? அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார், சமாதான காரணராக இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கூடும். மனுஷரால உங்களுக்கு தர முடியாது. சமாதானத்தின் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. நம்முடைய ஆண்டவர் சமாதான கர்த்தர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. ஆண்டவரே, நான் சாகணும்னு சொல்ல வேண்டாம், அதுக்கு சாசு போத்துறோமா? ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தாரும். ஆண்டவரே, என்னுள்ளத்தில் இருக்கிற எல்லா மன உளைச்சலையும் மாற்றும். என்னால உங்களுக்கு சமாதானம் தர முடியாது, அது உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால தான் சமாதானம் தர முடியும். நீங்க இயேசு வழியை தான் வரணும். ஆண்டவர் இயேசு இடத்துல தான் கேட்கணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆலோசனை தரலாம், பட் ஐ cannot give you the real peace. உண்மையான சமாதானத்தை நான் தர முடியாது. If you need peace, ask of God, He will give you. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சாகணும்னு நினைச்ச எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தினால இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. கடனால சமாதானம் இல்லை, வியாதியினால சமாதானம் இல்லை, குடும்ப பிரச்சனைனால சமாதானம் இல்லை. என்ன வாழ்க்கை? சீக்கிரமா செத்துட்டா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் சாகாம இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாறுதல் ஏற்பட்டது? எப்படி உங்களுக்கு சமாதானம் கிடைச்சது? இயேசு கிறிஸ்து தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சமாதானத்தை நமக்கு தந்தருள்வார். அதுக்கு சந்தேகம் இல்லை. நான் வேற ஏதாவது பண்ணிக்கிட போறான், கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்தோ அல்லடா எலி மருந்தோ கரைச்சி குடிக்க போறேன், நார போற, அவமானம் அடைய போற, உயிர் போகாது.
நீ அவமானத்தை சந்திக்கணும்னா ஐ ஆம் கோயிங் டு செட் ஃபயர், நான் தீ கொளுத்த போகிறேன். நீ சாக மாட்டேன், துடியா துடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, எனக்கு சரியாக தூக்கம் வரல, சாப்பிட முடியலை, எனக்கு எப்படியோ பண்ணுது. ஆண்டவரே எனக்கு சமாதானம் தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆண்டவரே சமாதானம் தந்ததுனால தான் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். இல்லைன்னா நான் எப்படியோ செத்து போயிருப்பேன். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு தந்துடுவார். ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாட் எனி அப்போஸ்தல், எந்த அப்போஸ்தலனும் இல்லை, நாட் ஈவன் மதர் மேரி, அன்னை மரியாளும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் அல்ல. சபைக்கு தலை கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைவராக போப்பாண்டவர் இருக்கிறார். அது உண்மை. ஐ டூ அக்ரி வித் தட். நான் ஒத்துக்கொள்கிறேன், அது உண்மைதான், நோ டவுட் இன் இட். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுக்கு தலையாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அது யார் எப்படி ஏற்படுத்தினா? யார் ஏற்படுத்தினா? தேவாதி தேவன் குமாரனாகிய இயேசுவை சபைக்கு தலையாக தந்தருளினார். இது யாரும் மாற்ற முடியாது. யாராவது ஓட்டு போட்டு, நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் இயேசுநாதரையே ஏற்படுத்த முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் சபைக்கு தலையாக தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம ஜெபம் எல்லாம் யார்கிட்ட பண்றோம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் பண்றோம். வேற யார்கிட்ட நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு பைபிள்ல இடமே கிடையாது. எனக்கு மற்றவங்கள்ட்ட பண்ற ஜெபம் எல்லாம் நிறைய ஜெபம் எல்லாம் தெரியும். இந்த இதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். யாரை கூப்பிடுவாங்க? மாதா கூப்பிடுவாங்க. நான் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தவன், எனக்கு அந்த ஜெபம் எல்லாம் தெரியும், அந்த ஜெபமால உருட்டுறது தெரியும், சிலுவப்பாதை தெரியும். அதனால நான் இப்போ சொல்லி காட்ட விரும்பல. ஏன்னா என்னுடைய செய்தியை நீங்கள் மட்டுமல்ல கேட்கிறது, வேற பலர் கேட்க இருக்கிறார்கள். அதனால நான் ஏதாவது பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றத? புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சபைக்கு தலையாக தந்தருளி இருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுகோளும் குறிக்கோளும் எல்லாம் சொல்லணும். அவர்கிட்ட தான் ஜெபம் சொல்லணும். நீங்கள் ஜெபமாலை உருட்டிட்டு, எனக்கு ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸர் இருந்தார், அவருக்கு பேரே ஜெபமாலை. ஜெபமாலையை உருட்டுறது பாவம்னு நான் சொல்லலை. அந்த மாலையை உருட்டிட்டு வேற யார்கிட்டயா சொல்றது தப்பு. அதை நம்ம ஒத்துக்கிட முடியாது. பைபிள் ஆதாரமே கிடையாது. நீங்கள் ஜெபமாலைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு உருட்டுனா உருட்டுங்க. ஆனால் இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என் விண்ணப்பத்தை கேளும், நீங்கள் உருட்டிகிட்டே இருங்க. சப்பாத்தி உருட்டுறது போல அப்படி இல்லை. சப்பாத்தி நம்ம சாப்பிட கொடுக்குறோம், ஜெபத்துக்காக ஜெபமாலையை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறுன்னு சொல்லலை. அது யூ ஆர் கவுண்டிங் அண்ட் ப்ரேயிங். அப்படி பண்ணது யார்கிட்ட பண்ணணும்? must pray unto Jesus alone. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஒரு நாள் கடந்த வாரம் ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்கும்படியாக ஒரு வாய்ப்பு தேவை கொடுத்தார். அவர் என்னிடத்தில் மிகவும் அன்புள்ளவர். சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. எந்த கடவுள்னு கேட்டேன். எல்லா கடவுளும் தான் இருக்கிறாங்கல்ல. அவர்கிட்ட நிறைய சாமியெல்லாம் வச்சிருக்கிறாரு, நிறைய சாமியெல்லாம் வச்சிருப்பாரு. நான் சொன்னேன், எல்லா சாமின்னு சொல்லாங்க, ஒரே சாமி, அவருக்கு பேரை கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உருட்டி புரட்டி பேசுறாரு. சரிங்களா? இந்த உருட்டலும் புரட்டலும் வேண்டாம். சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் எல்லாரும்
அவருடைய சரீரமாகிய சபையின் அவயங்களாக இருக்கிறோம். இதை யாரும் மறுத்தாலும் மறுக்கிறதற்கு வேதத்தில் இடமே இல்லை. யூ cannot deny the truth. சத்தியத்தை மறுக்க முடியாது. அது வேத பண்டிதர்கள் வந்தாலும் நாம் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் இயேசுவிடம் தெரியப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பிதாவே ஆமென். அப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். சிலருக்கு ஜெபம் கூட பண்ண தெரியாது, தப்பு தப்பா பண்ணுவாங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த நாளில் நான் பரிசு எழுத போகிறேன், எனக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். யாருக்கு இவங்க அட்ரஸ் பண்ணாங்க? அன்புள்ள இயேசுவேன்னு ஆரம்பிச்சு பிறகு இயேசுவின் நாமத்தில் there is confusion. அங்கே குழப்பம் இருக்கு. ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஜெபிக்க சீஷர்கள் கேட்டவர்களை எப்படி கற்றுக் கொடுத்தாரு? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு அட்ரஸ் பண்ணணும் ஜெபம். யார் மூலம் கேட்கிறோம்? பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமென். சும்மா கடவுளே, பரம்பொருளே, எல்லாம் வல்ல ஜோதியே, இப்படி மொட்டையா ஊர்பட்ட வேற எதுவும் சொல்லக்கூடாது. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அப்பதான் கிடைக்கும். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. May he give you what you really want. யதார்த்தமா உண்மையா உங்களுக்கு என்ன தேவை அதை உங்களுக்கு தருவார். வேண்டாததெல்லாம் கேட்கக்கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது, பேராசைப்பட்டு கேட்கக்கூடாது. சரிங்களா? நமக்கு நியாயமா எது கிடைக்கணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். தப்பு தப்பா கேட்டா ஒரு பதிலுமே கிடைக்காது. சிலர் தப்பு தப்பா கேட்குறாங்க, பேராசைப்படுறாங்க. அந்த பொருள் வேண்டும், இன்னொருவருக்கு வீட்டில் இருக்க பொருள் வேணுமா. ஒரு நாள் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவரே பிரசிடென்ட்டுடைய வீட்டை எனக்கு தாரும். பிரசிடென்ட்டுக்கு வீட்டை இவங்களுக்கு கொடுக்கணுமா? அப்படியா? இவங்க பணத்திலே பிரசிடென்ட் வீடை கட்டினா இல்லை. இவங்க எப்படி? இவங்களுக்கு பேராசை, பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு தாரும். இப்படி கேட்டால் தரமாட்டார். ஏன்? பிறனுடைய வேலைக்காரியை செய்யாதிருப்பாயாக. என் ஃப்ரெண்டுக்கு சம்சாரம் எனக்கு வேணுங்க. என்னது? ஃப்ரெண்டுக்கு சம்சாரமா? எதுக்கு? நீ பெரிய பேயா இருக்க போல இருக்க. பிறனுடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக. அந்த பையன் நல்லா அழகா இருக்கிறாங்க, நம்ம சாதி நல்லா அழகா இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அவனை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாளுங்க, டேய் உனக்கு நல்ல ஸ்டூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ தான் எனக்கு பிரச்சனை வந்த நேரம். அப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு ரத்தம் சுத்த ரத்தம் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு ரத்தம் சுத்த ரத்தம் இல்லைன்னு நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். இஃப் யூ கோ ஃபார் யர் ராங் செலக்ஷன், இஃப் யூ ஆர் தேர் டு ப்ரே ஃபார் யர் ராங் திங், I say your blood is not pure. நான் சொல்றேன், நீ தவறான ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணினால், ஆசைப்பட்டால் உன்னுடைய ரத்தம் கெட்ட ரத்தம்னு சொல்றேன். இப்போ you are not right with God. நீ தேவனோடு சரியா கிடையாது. Your desire is for wrong and bad things, evil things. Correct yourself today. உனக்கு நியாயமா முறையாக எது கிடைக்கணுமோ ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவரை கேட்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே எனக்கு சுதந்தார். ஆண்டவர் சுகம் தருவார். ஆண்டவரே என்னுடைய வாழ்வுக்கு ஒரு வீடு தாருன்னா அவனுக்கு ஒரு வீடு தருவார். வேலை தருவார். கடன் தீரும் ஆண்டவர் உதவி செய்வார். கெட்ட எண்ணத்தோடு அவளை தாரும் ஆண்டவர் தரவே மாட்டார். இப்படியெல்லாம் கேட்டால் அப்புறம் பிசாசு கோத்துரும் ரொம்பவே வந்துடும். பேராசை பெருநஷ்டம்னு அந்த காலத்தில் ஒரு மனுஷன் சொல்லியிருக்கான். நமக்கு என்ன யதார்த்தமா தேவை அதை ஆண்டவரிடத்துல கேட்டால் போதும். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு இப்போ காசு இல்லை, அதுக்குள்ளார ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தாரும். சரி, கார் வாங்கினா அதுக்கு தண்ணியில் ஓட முடியும், அதுக்கு டீசல் அல்ல பெட்ரோல் விடணும் இல்லை, அதுக்கு எங்கே போகிறது? ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும். ஆண்டவரே அந்த கடையில் அந்த நெக்லஸ் எவ்வளோ அழகாக தொங்கிட்டு இருந்தது 10 பவுனில், அதை தாரும் ஆண்டவரே. இப்போ உனக்கு கண்டிப்பாக உடனே நெக்லஸா?
நெக்லஸ் உடனே வேண்டியது அவசியமா? நெக்லஸ் போட்டால் தான் கழுத்து பெறப்படுமா? நெக்லஸ் போட்டால் தான் பார்க்க சைக்குமா? அப்படியா? ஆண்டவரே, அந்த மரத்தில் இருக்கிற அந்த ரோஜா பூவை தாரும் ஆண்டவரே. மரத்தில் இருக்கா ரோஜா பூ? செடியிலே இருக்கும். உனக்கு மட்டும் மரத்தில் ரோஜா பூ பூத்திருக்கா? ஆண்டவரே, அது தாரும் ஆண்டவரே. அந்த ஃபேன்சி ஸ்டோரில் நான் போனேன்ல, அந்த மூக்குத்தியை தாரும் ஆண்டவரே. அப்படியா? எல்லாம் உனக்கு வேணுமா? அப்படியா? ஆண்டவர்கிட்ட கேட்டால் எல்லாமே தருவார்கள் இருக்கு இல்லையா? உனக்கு எது தேவை, எது அவசியம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை கேட்டால் தருவார், தந்தருவா. சும்மா எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், அப்படியா? கிடைக்காது. அப்படியெல்லாம் ஆண்டவர் எல்லாம் தரமாட்டார். உனக்கு என்ன தேவை, என்ன அவசியம், ஆண்டவர் தான் தருவார். படிப்பு தேவை வேணுமா, வேலை வேணுமா, நல்ல வாழ்க்கை வேணுமா, வீடு வேணுமா, அல்ல வீட்டுக்கு கூரை மாற்றணுமா, ஆண்டவர் செய்வார். ஆமாம், மனுஷ சகாயம் கிடைக்கணுமா, ஆண்டவர் செய்வார். என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஆண்டவரே, என்னை வெறுக்கிறவர்கள் எல்லாரும் நேசிக்கும்படி செய்யும், ஆண்டவர் செய்வார். அது ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே, எல்லாரையும் சண்டையில் ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்துதான். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்களை போய் கடிச்சாங்களாம். அது ஏன் கடிச்சாங்க? அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்து போச்சு. எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. உண்மையிலே அந்த அடி தப்பு. வயது முதிர்ந்தவங்களை வயது குறைஞ்சவங்க அடிக்கவே கூடாது. அது பெரிய தப்பு. பெரியவங்களுக்குள்ள மரியாதையை கொடுக்காட்டா அது ஆண்டோடைய பார்வையை குற்றம். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடித்தவங்களை வன்மையாக கண்டித்தேன், இப்பொழுதும் கண்டிக்கிறேன். அது தப்பு. புருஷனை மனைவி அடிக்கலாமா? அடிக்கவே கூடாது. மனைவியை மட்டும் புருஷன் அடிக்கலாமா? அடிக்கலாமே. பைபிளில் இருக்கா? இல்லவே இல்லையே. Come on, listen to me please. நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். அன்பான சகோதரர்களே, பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதெல்லாம் அடிங்க, கண்ணா பின்னாடி மூஞ்சி முறை உடச்சி விடுங்க. வர பார்த்துங்களா? இல்லை எவன் இருக்கிறான் கேட்கறது? ஐ எம் சாரி, the Lord God is alive to question you today. உன்னை கேள்வி கேட்க ஆண்டவர் இருக்கிறார். You are responsible to the living God. ஆண்டவருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஆண்டவரை, என் புருஷனை மாற்றும், என் மனைவியை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும். எல்லாம் ஒரு நாள் கொளுத்த போறேன், எல்லாரும் சாக போறீங்க, கடைசியில் நான் மண்ணனை ஊற்றி சாக போறேன். இப்படி செய்யாத, இது மதிகேடனுடைய வேலை. ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை ஆண்டவரத்தில் கேட்கலாம். நல்ல ஆகாரம் இல்லையா? நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? உங்களுக்கு சாப்பிட முடியலையா? ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வருமானம் தாரும், நல்ல ஆகாரம் தாரும். நல்ல துணிமணி உங்களுக்கு இல்லையா? கிழிஞ்சு போச்சுதா, பழமையாய் போச்சுதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு தங்கி இருக்கிறதுக்கு பத்து இல்லையா? இடம் பத்து இல்லையா? அது வீட்டுக்காரருக்கு தொந்தரவு இருக்கா? ரொம்ப அவர் சும்மா சும்மா அடுப்பாங்கிற வந்து போறாரா? வீடை காலி பண்ணியிருக்கா, வீடை காலி பண்ணிருங்கன்னு மிரட்டுறாரா? நீங்கள் ஜோம் பண்ண ஆண்டவர் நல்ல வீடு தருவார், சொந்த வீடே தந்துடுவார். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்க தகுந்தவைகளை கேட்க தகாதவைகளை கேட்கக்கூடாது. ஆண்டவரே, என் புருஷனை கொன்னு போடும். ஆண்டவரே, புருஷனை கொன்னு போடணுமா? பரவாயில்ல, என்ன செய்ய போறீங்களா? ஆண்டவரே, என் மனைவியை கட்டில் கிடையாக்கி போடும். ஆண்டவரே, மனைவியை கட்டில் கிடையாக்குனா பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? நீங்கள் எங்கே ஓட போறீங்களா? ஓட முடியாது. நீங்கள் தான் கட்டில் கடையில பார்க்கணும். கஷ்ட காலம். ஆண்டவர்கிட்ட யதார்த்தமாக உங்களுக்கு தேவையான நன்மையானவைகளை கேளுங்கள், அவர் உங்களுக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு தேவன் நமக்கு தந்தருளின ஆவி அத்தாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆண்டவர் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறாரு? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றுனா அதுக்கு அத்தாட்சி என்ன, அடையாளம் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி விட்டார். ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரேன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. பண்ணுறதெல்லாம் அட்டகாசம், தப்புதல். இப்போ சிலர் பரிசுத்தாவை பற்றி இழந்துட்டாங்க. அவங்க இப்போ பாவம் போல இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான். சீக்கிரத்தில் பரிசுத்தாவை பெற்றுறாங்க, சீக்கிரத்தில் இழந்து போயிறாங்க. அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் அந்த பரிசுத்தாவியை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக இல்லை. நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க, அட்டகாசம் பண்ணீங்க, அக்கிரமம் பண்ணீங்க, பரிசுத்தாவியான துக்கப்பட்டு உங்களை விட்டு போயிட்டார்.
நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க என்பதற்கு ஆதாரம் அத்தாட்சி பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். இனிமேல் ஆண்டவரே அனுப்பும் தேவா அனுப்பும் தேவான்னு நீங்க கூக்குரல் இட வேண்டாம். பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆண்டவர் இயேசு போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார், நமக்கு தந்தருளினார். பரிசுத்த ஆவியே இல்லாம இருந்துக்கிட்டு நான் பெரிய பக்திமா, நான் ஆண்டவருக்கு பிள்ளையாகும் அப்படியெல்லாம் சொல்றது அர்த்தம் இல்லை. நீங்க நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு உங்களை யாரையும் நான் சொல்ல வரல. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி என்ன? தேவ ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களிலும் நீங்கள் ஆண்டவர்களும் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் உங்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் ஆண்டவர்களும் ஆண்டவர் நமக்குள்ளும் இருக்கிறார் என்பது எதனால் விளங்கும் என்றால், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை எப்படி? தம்முடைய ஆவியினாலே. ஆவியை நமக்கு தந்ததினால். நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? தேவாவியை உடையவர்களாக இருக்கிறீங்களா? அதெல்லாம் பரிசுத்தாவியெல்லாம் இப்போ கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். படிச்சு முடிச்ச பிறகு, வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு, கல்யாணம் எல்லாம் கட்டின பிறகு, ஒரு கல்யாணம் கட்டின பிறகு சொல்லுவாங்க, பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு, ஒரு பிள்ளை பெற்ற பிறகு சொல்லுவாங்க பேரம் பேத்தி கண்ட பிறகு. இப்படியா பேசுறது? இப்படி உங்களுக்கு பேசுற கற்றுக் கொடுத்தது யாரு? நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, வேலை கிடைச்சி அடுத்து கல்யாணம் நடக்கணும்னு விரும்புறீங்கல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை வாசம் பண்றாரா? நான் உண்மையிலே ஒரு சத்தியம் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் 1973ஆம் ஆண்டு. சில ஆண்டுகள் எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கல. நான் ஏன் கிடைக்கலன்னா, ஏன் இஷ்டம் போல கெட்ட வழியில படவில்லை. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம காலேஜெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உத்தியோகம் பார்த்துட்டு சாமிக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தது, உத்தியோகம் நீ பார்க்காம எனக்கு ஊழியம் செய்யணும். அதில் எனக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். அதனால எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கல. எப்பொழுது என் வாழ்க்கையை ஆண்டவருடைய விருப்பத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்தேனோ அப்பொழுது தேவனை தமது ஆவியினால் நிரப்பினார். ஆனால் பரிசுத்தாவி பெறும் வரையிலும் எனக்கு சபைக்கு போனால் அவ்வளோ கூச்சமாக இருக்கும், வெட்கமாக இருக்கும். சபையில் உள்ள சின்ன பையனெல்லாம் பரிசுத்தாவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். நான் பாட்டு பாடுவேன். சண்டே ஸ்கூல் பையன்கள் எல்லாம் பரிசுத்தாவியில் நிரம்பாருங்க. கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பு, இப்படிதான் பாடுவேன். ஆனா அவங்க பரிசுத்தாவியில் நிரம்பாரு. நான் பாம்போல் இருப்பேன். எனக்கு வெக்கமாக இருக்கும். உங்களுக்கு வெக்கம் ஒன்றும் இல்லைல்ல. நாங்கள் என்ன ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமலே வந்துருக்கோம். என்னத்துக்கு வெக்கப்படணுமா? எங்களுக்கு என்ன சண்டை போட தெரியாதுன்னா வெக்கம். எல்லாம் சண்டை போடுவோம். நீங்கள் சண்டை போட்டால் பரிசுத்தாவியை துக்கப்படுவார். பொறாமை கொண்டால் பரிசுத்தாவியை துக்கப்படுவார். பாவ காரியங்களில் ஈடுபட்டால் பரிசுத்தாவியை போயிருப்பார். சினிமா பார்த்தா பரிசுத்தாவியை துக்கப்படுவார். பரவாயில்ல, பரிசுத்தாவியை கிடைக்காது. நீங்கள் சினிமா பார்த்துட்டு பரிசுத்தாவி கிடைச்ச யாராவது இருந்தால் சொல்லுங்க, நான் அந்த ஆளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சினிமா பார்க்குறதை நிறுத்தணும், சினிமா பாட்டு பாடுறதை நிறுத்தணும். ஒரு நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாலிப வயது உள்ள ஒரு ஆள் சொல்கிறாப்புல, எனக்கு ராத்திரி தூக்கமே வருதில்லை. ஏன்? ராத்திரி எல்லாம் சினிமா பாட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன், சினிமா பாட்டு பார்க்குறதுண்டா கேட்குறதுண்டா? ஆமாம். அதை நிறுத்தினா அது மாறிடும். பரிசுத்தாவி கிடைச்சதா? கிடைக்கல. அவருக்கு கல்யாணமும் முடிஞ்சுது, பிள்ளைகளையும் பெற்றா. அவளுக்கு பொண்ணு 10ஆம் கிளாஸ் ஏதோ படிக்கிறா. அவளுக்கு பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவியான கிரியை செய்கிற சபையில தான் இருக்கிறா. ஆனால் அவளுக்கு பரிசுத்தாவி கிடையாது. ஏன்? அவன் நல்ல பீர் குடிப்பான். பீரா? ஆமாம், பீர் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, பீர். அது அவன் ஒரு காலகட்டத்தில் 2 பாட்டில் குடிப்பானா. நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்களோ? குவார்ட்டரா ஆஃபா? பீர் யாரா குடிச்சிருக்கீங்க? டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? வேண்டாம். நான் கேட்டாலே உங்களுக்கு மனசு கஷ்டம். நம்ம கேட்கணும்னே ஒரு கேள்வி எழுப்புறாரு. அம்மா, நான் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கல. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை இழந்திருந்தா இன்னைக்கு ஆண்டோட நீங்கள் அழுது கேட்கணும். நான் ஆண்டோட என்ன சொன்னேன் தெரியுமா? சொல்லித்தரட்டா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன், சுருக்கமாக. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, ஆவியை மழை போலே ஊற்றும். ஆண்டவரே, ஒரு ஆவியை எனக்கு சாருன்னு கேட்டேன். ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கல,
தேவன் தமது ஆவியினால் என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. நான் குதின்னு குதிச்சு ஓடல, தேவ ஆவியின் வல்லமையின் மேல் இறங்கினதை உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருந்தார். அதிகாலை நேரம் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் சபையில் கிரியை செய்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் ஆண்டவரிலும் ஆண்டவர் நம்மிலும் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா சாத்தானுக்கு நம்மகிட்ட வேலை கிடையாது. சாத்தான் ஏதாவது தொந்தரவு பண்ண நினைச்சிட்டான்னா அப்பாலே போ சாத்தானே, இயேசு நாமத்தில் சொன்னா போட்டு போயிடும். பரிசுத்தாவி பெறாம நீங்க பேயே போ, நாயே போ, பேயே போ, வெளியே போ, அவன் போகவே மாட்டான். பரிசுத்தாவி இல்லாம பேயெல்லாம் துரத்த முடியாது. போனா போக வேண்டியதான பிசாசு, போக வேண்டியதான். நீ போன்னு உங்களை பார்த்து சொல்லிடுவான். சாத்தானின் தொந்தரவெல்லாம் மாறணும்னா அண்ணே நீங்க பரிசுத்தாவி பெறணும். யூ ஹேவ் லாஸ்ட் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை இழந்தா நம்ம வாழ்க்கையே வீணா போச்சுன்னு அர்த்தம். பரிசுத்தாவியை இழந்து போறதை பார்க்கலும் வேற ஏதாவது நஷ்டப்பட்டா பரவாயில்லை. ஜீவனை பார்க்கலும் ஆண்டவருடைய கிருபை நல்லது. யூ மஸ்ட் ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் டுடே. நீங்க பரிசுத்தாவி பெறணும். ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை காலேஜ் படிக்கிறவ கடந்த ஆராதனை வந்திருந்த, அவளும் அவ தங்கச்சியில அவ ஞான ஸ்நானம் பெறணும்னு வந்திருந்தா. 4-5 பேருக்குள்ள ஞான ஸ்நானம் கொடுக்குறக்குள்ள வல்லமையான அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. இன்றும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறாள், பக்தியாய் வாழ்கிறாள். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அங்க சாலமன் சிறு வயதில் ராஜாவாக்கப்பட்டபடியினால் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் பண்ணினார், ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், நன்மை தீமை அறியும்படியாக மனலத்தினையான இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று வேண்டுகிறார். ஆண்டவர் அதை அவனுக்கு தந்தருளினார் என்று 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பார்ப்போம், கையை தூக்குங்க. ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள். நீங்க கை தூக்குறதற்காக உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க ரொம்ப திறமைசாலிகள், அதை நான் பாராட்டுகிறேன். சில ஆட்கள் ரொம்ப தந்திரமா இருக்கிறாங்க. Some people are very cunning. People are not wise enough to know what is good and what is evil. தெரியல. நன்மை எது தீமை எது என்று நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறாங்க, தந்திரமா இருக்கிறாங்க, தந்திரமா பேசுறாங்க, தந்திரமா பழகுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தந்திரமெல்லாம் இருக்குது. ஆனா ஞானம் இல்லை. ஞானமுள்ள இருதயம் நமக்கு இன்னைக்கு தேவைப்படும். அது எப்படி ஞானமுள்ள இருதயம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு இந்த உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வதற்கே ஞானமுள்ள இருதயம் தேவைப்படுகிறது. யாராவது நம்ம ஏமாத்திடுவாங்க, ரூட்டை மாத்திடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. நீங்க இப்ப அந்த ரூட்டுக்கா போனீங்க, ஐயோ அங்க ரொம்ப கெடுபிடி இல்லை, அங்க அல்லேலியா சொல்லுவாங்களே. இந்த அல்லேலியா மட்டும் இல்லை, ஆமீன் சொல்லுவோம், ஓசன்னா சொல்லுவோம், மாரநாதா சொல்லுவோம். மாரநாதான்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இயேசு வருகிறார் அப்படிங்களா? சிலர் வெறும் அல்லேலியா அல்லேலியான்னு சொல்றதுனால தான் மற்றவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க வெறும் அல்லேலியால நிக்க கூடாது. அல்லேலியா ஆமீன், ஆமீன் அல்லேலியா. ஒன்னில் ஆமீன் அல்லேலியா, அல்லேலியா 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 ஆமீன். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஹல்லேலூயா. மாரநாதா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு பயமா இருக்கோ? இயேசு கிறிஸ்து வர போறாருன்னா பயமா இருக்கா? ஆண்டவர் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருந்தா சந்தோஷமா சொல்லாமே. ஆதிசபை கிறிஸ்தவர்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஆமென் சொல்லுவாங்களா? சோஸ்திரம் சொல்லுவாங்களா? மாரநாதா இயேசு வருகிறார். ஞானமுள்ள இருதயம் நமக்கு ஆண்டவர் தந்தரள வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். எனக்கு ஞானம் இருக்கிறது, உங்களுக்கு ஞானம் சரியாக இல்லை.
எனக்கு தெரியும் ஒரு அம்மா, அவங்க நிறைய சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க பையங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும். ஒரு பையன் கூட ஆண்டவருடைய பிள்ளையாக மாறலை. அவங்களுக்கு ஒரு பையன் பேர், கடைசி பையன் பேர் ஜஸ்டின், நல்ல ஒரு பேர், பக்தியான ஒரு பேர். அவரை ஒரு நாள் கூட சின்ன பையனாக இருக்கிறவங்கள சண்டே ஸ்கூலுக்கு அவங்க அனுப்பலை. நான் அப்போ ஒரு நாள் சொன்னேன், அம்மா உங்கள் பையனை நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு ஏன் அனுப்பலை? வருவான் வருவான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரித்து பேசிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், வாக்காக இருக்கிற வேலையில மடியில் கட்டலாம். பார்க்குறதுல எத்தனை பார்க்கு எனக்கு யாரும் சொல்லி தரல, எனக்கு அப்போ வாயில வந்தது. அது ஒரு பழமொழி. வாக்காக இருக்கிற வேலையில மடியில கட்டலாம், மரமானால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அவங்க பெருசாக நினைக்கல. வர ஒரு நாள் அவன் காட்டு மரத்தை வெட்டிட்டு வந்ததில் ஒரு கேஸ் ஆகி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேடி வந்து அவனை கேட்டார், அவன் மகன் எங்க, ஜஸ்டின் எங்க? அந்த அம்மா கையை எப்படி விரிச்சு சொன்னாங்க, என்னவோ. இன்ஸ்பெக்டர் உடனே கொடுத்தாரு ஒரு அடி கையில், ஐயோன்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. ஏன்? அவங்க ஞானம் இல்லை, தாயல்ல. சாப்பாடு கொடுக்குறதும் துணிமணி கொடுக்குறதும் மெத்த வாங்கி கொடுக்குறதும் எல்லாம் ரைட்டு தான். பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்க்கணும். அதான் ஞானம் உள்ள இருதயம் நமக்கு இருந்தால் இருக்கிறதுக்கு அத்தாட்சி. சிலருக்கு பேச தெரியாது, சிலருக்கு பேசவே தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அப்புறம் நீங்க மட்டும் ஏன் உயிரோட இருக்கிறீங்க? இப்படியா பேசுறது? ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க என்கிட்ட பேசுறாங்க, நேர்ல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க. அவங்க கேட்டாங்க, உங்க குடும்பத்தில் உங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, உங்க பிள்ளைங்க மட்டும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எப்படி? அவங்க ரேடியோ ஸ்பீக்கர், அவங்க டிவி ஸ்பீக்கர், பேரை மட்டும் சொல்ல முடியல. பாவம், இது எவ்வளவு பெரிய தப்பு இல்லை? ஞானம் இல்லை, ஞானம் உள்ள இருதயம் இல்லை. பிள்ளைகளை பக்தியாக ஒழுக்கமாக வளர்க்க தெரியல, ஞானம் உள்ள இருதயம் இல்லை. இளநீக்காரன் வந்திருக்கிறான், இளநீக்காரன்கிட்ட காசு கொடுக்கறது, வாழ்வை கொண்டு அனுப்புறது. அம்மா நீ கொண்டு கொடு, அல்ல உன் புருஷனை விடு, அல்ல உன் பையன்கிட்ட விடு. எல்லா நாளும் அந்த பொண்ணு தான் இளநீக்காரன்கிட்ட காசு கொடுக்கும். ஒரு நாள் இளநீக்காரன் கூப்பிட்டா, நான் உனக்கு ஒரு நாள் இப்போ காசுக்கு இளநீ தரேன், இனிமேல் நீ என் கூட வந்தேன்னா உனக்கு டெய்லி 10 இளநீ ஃப்ரீயாக வெட்டி தரேன், நம்ம போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுவான். புரியுதா? எனக்கு பாஷை உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரிஞ்சுக்கிடுங்க. ஞானமுள்ள இருதயம் கிடையாது. ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும்னு கேட்டாரு, ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் இருக்கா? குடும்பம் நடத்துறதுக்கு ஞானமுள்ள இருதயம் இருக்கா? நீங்க பெண்ணு கட்டுறது பெரிய மனுஷன் தான், நான் ஒத்துக்கிட்டேன். புருஷர்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ண பெரிய மனிதர்கள், பெரிய தலைவர்கள், குடும்பத்துக்கு தலைவர்கள் அல்லவா? உங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் இருக்கா? You know all rubbish, but you don't have the wisdom of God to lead your own family. I say you are so foolish. உங்களுக்கு ஞானமுள்ள இருதயமே கிடையாது. You don't love others who are roaming on the street. தெருல குப்பாடுறவங்கள்ட்ட அன்பு காட்ட தெரியும், தெருப்பொறுக்கிகள்கிட்ட அன்பாய் பேச தெரியும், பழக தெரியும். But not your own children, not your own wife. வெரி பேட். ஞானமுள்ள இருதயம் இருந்தால் மனைவியை புருஷன் புரிஞ்சுக்கிடணும். உங்க மனைவி யாரு, எப்படிப்பட்டவங்க, 1 மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ 3 மாசத்திலேயோ 7 மாசத்திலேயோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி வெறுத்து ஒதுங்கி பிறக்தியில அவ கிடக்கிற, நமக்கு காலம் தர முடியாது, இனி என்ன பண்றது, இனி இழுத்துட்டு போவோம். அப்படி இல்லை, அன்போடு பண்போடு எப்படி ஆதாயம் பண்ணலாம் அதை நீங்க அந்த முறையை கடைபிடிங்க. நீங்க ரொம்ப புத்திசாலிகள், ஸ்திரீகள் உண்மையிலே புத்திசாலிகள். எங்க தாத்தா ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொன்னாங்க, பெண் புத்தி நல்ல புத்தின்னு சொன்னாங்க. ஞானம் உங்களிலே அநேகருக்கு இல்லை, நீங்க அதை ஒத்துக்கிடணும். உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க பயங்கரமான ஆட்கள். ஆனா நீங்க ஞானம் இல்லாம இருக்கிறீங்க, வாழ்றீங்க. ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாழ்ந்து கட்டிங்கன்னா, you can win your own husband. உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணிக் கொள்ளலாம். மனைவிகளே, உங்கள் நல்லிடத்தினாலே புருஷரை ஆதாயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் இல்லை, நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, இருக்குன்னு சொல்லு. ஒரு நாள் ஒரு ரவுடி பையங்க வந்திருந்தாங்க, அவங்க தாயும் தகப்பனும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பேசிட்டு இருக்கிற அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உன்னோட பர்ஸாக இருக்கான்னு கேட்டேன்.
அவங்க அம்மா சொல்றாங்க இருக்குன்னு சொல்லு. அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட பரிசுத்தாவி இல்லாம பேய் பிடிச்சு அவனை அலக்கழிச்சது இதே சபையில. அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இருக்குன்னு சொல்லு. என் பொண்ணுக்கெல்லாம் ஞானமும் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்காது. அந்த அம்மாளுக்கே ஞானம் இல்லை, மருமகனை பார்த்து இப்படியே பேசுறது. என் பொண்ணுக்கு ஞானம் குறைஞ்சிருந்தாலும் நீங்க நல்ல மனுஷன் இல்லை, நீங்க நல்ல குடும்பத்துல பக்தி உள்ளவங்க இல்லை, என் பொண்ணை கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு பேசியிருந்தா ஞானம் உள்ளது. ஏய் இந்த பாரு, அவனுக்கு நீ எந்த விஷயத்திலும் பணி அவசியமே கிடையாது. அவன் கிடக்குறான், அவனை போச்சு, நமக்கு வழி இல்லையா, வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? அவன் போறான், அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வா, நம்ம வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி நம்ம குடும்பமா வாழலாம். அவன் கிடக்குறான், பிள்ளைய தூக்கிட்டு வந்து ரொம்ப புத்தியா ஞானமா ஆலோசனை கொடுக்குறாங்களா அம்மா? அம்மா அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஞானம் உள்ள இருதயம் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, கேட்டீங்களா? அதனால தான் குடும்பங்கள் பாதிக்கப்படுது, தனிநபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தேவ ஆசீர்வாதம் குடும்பங்களில் இல்லாமல் இருக்கிறது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் கட்டப்படாது. ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தான் பொறுத்து சகித்து அனுசரித்து ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் ஒற்றுமையாக வாழக்கூடியதுதான் ஞானமுள்ள இருதயம். முன்னால போல இல்லை எங்க குடும்பம். என் புருஷனும் சரியில்லை, என் பிள்ளைகளும் சரியில்லை. எனக்கு புருஷனும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், இல்லையா? எனக்கு மனைவி வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், நான் இது சாக போகிறேன். அது பெரிய சாதனையா? அது ஞானமுள்ள இருதயமா? புத்தி கட்டவன் அவள் புத்தி கட்டவள், இதுதான் வெளிப்படுத்துகிறது. ஞானமுள்ள இருதயத்தை தாரும்னு சாலமோன் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தார், ஆண்டவர் கொடுத்தார். அல்லவா? உங்களுக்கு ஞானமுள்ள இருதயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. கேட்கணும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, ஞானமற்றவன் நானே, ஞானமருளும் தேவா. அப்படி கேட்டா ஆண்டவர் ஞானத்தை தருவார். சிலர் ரொம்ப கண்ணிங்க தந்திரமா, இந்த பாரு சொல்லி கேளு, இங்க பாரு, இஸ் எ கன்னிங் குரூப், தி வுமன் இஸ் எ கன்னிங் டெவில். தந்திரமா பேசுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா போக்கிரியும் தந்திரமா தான் பேசுறான். ஞானமுள்ள வாயை திறக்கிறாள். ஞானம் விளங்க தன்னுடைய வாயை குணசாலியான சிறி திறக்கிறாள். நீதிமொழிகளிலே எழுதப்பட்டது. ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். ஹல்லேலூயா. Do you have the wisdom of God? உங்களுக்கு தேவனருளின் ஞானம் இருக்கிறதா இல்லையா? கடையில் கிடைக்குமா? கிடைக்காது. ஆண்டவரிடத்தில் கேட்க கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். கேட்குறீங்களா? கேட்க விரும்புறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். எல்லா காரியங்களிலும் புத்தியை தந்தருளுவார். புத்தி இருக்கான்னு சிலர் கேட்பாங்க, உனக்கு புத்தி இருக்கா? Do you have knowledge? புத்தி வேற, ஞானம் வேற. ஞானத்துக்கு இங்கிலீஷ்ல விஸ்டம், புத்தின்னு சொன்னா நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். Do you have understanding? புத்தியை தந்துடுவார். எதுக்கு தெரியுமா? சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் மல்யுத்தம் பண்ணினாலும் முடிசூட்டப்படா. 5ஆம் வசனம். சட்டத்தின்படி வாழ வேண்டும், சட்டத்தின்படி செயல்பட வேண்டும். அதுதான் புத்தியை தந்தருள்வார். உங்களுக்கு புத்தி இருக்கா? உங்க குடும்பம் சட்டப்படி இயங்க வேண்டும், சட்டப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செயல்பட வேண்டும். ஏன் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டணும்? என்னவா? லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனால் நமக்கு நஷ்ட ஈடு கிடைக்காது, நமக்கு பெரிய சிக்கல். ரோட் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணுமா? கட்டி தான் ஆகணும். இன்சூரன்ஸ் கட்டாமலும் நாங்கள் வண்டி ஓட்டுவோமே? நோ, யூ ஆர் ராங். சட்டத்தின்படி செயல்படுவதற்கு ஆண்டவர் நல் புத்தியை தந்தருள்வாராக. நல்ல புத்தியை ஆண்டவர் தர வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு முறையாக செயல்படுவதற்கு ஒன்றுமே தெரியுதில்லை, ஒரே குழப்பமாக இருக்கு. எல்லாரும் அமைதியாக இருக்கிறவங்கள அங்கே ஒரு பொண்ணு கொக்கரிக்கிற. இது என்ன? ஒரு வாலிப பொண்ணுக்கு அழகா? அது அழகா? நமக்கு புத்தி வேணும். ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிடணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும். என்னை யாரும் பார்க்குறோம்? யாரும் பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறார். சில வேளையில் நம்ம நினைப்போம் நம்ம யாரும் பார்க்கல, வேற இடத்துல ஆட்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க, மாட்டிக்குவோம்.
நல்ல புத்தியை ஆண்டவர் தந்தருளும்படி நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சரியா செயல்பட தெரியல, ஒரு இடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும்னு தெரியல. ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் அங்கே விருந்து வீட்டுக்கு போன இடத்துல அவங்க நீங்கள் என்னைக்கு போவீங்க, நீங்கள் என்னைக்கு போவீங்க அப்படி கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு விருந்து வீடு. கல்யாண வீடுனா அப்படி, கல்யாண வீடுலன்னா எல்லாரும் போன பிறகு நம்ம கடைசியில் மிச்ச மீதி ஏதாவது இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட தருவாங்க. ஐயோ கெட்ட புத்தி, எவ்வளோ மோசமான புத்தியாக இருக்குது. போனோம், நம்ம கொடுக்க வேண்டிய கிஃப்டை கொடுத்தோம், சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டோம், வந்தோன்னு இல்லாமல் அங்கே காற்று கிடந்து அந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ வந்த மட்டுக்கு நல்லது, இந்த வேலையை கொஞ்சம் செய்து கொடுத்துட்டு போயான்னு சொல்லி நம்மவே உடம்புக்கு முடியாமல் போனோம். இப்போ கல்யாண வீட்டில் இன்னும் வேலையும் செய்து பிறகு 3 நாள் வீட்டில் படுத்துக்கிட்டோம். நல்ல புத்தி. உங்களுக்கெல்லாம் சூப்பரான புத்தி இருக்குது, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு புத்தியில் பார்த்துக்கிடுங்க. கும்பகோணம் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். தீமை செய்ய ஞானிகள், நன்மை செய்ய பேதைகள். புத்தி இல்லாத மனுஷர்களை போல ஒன்றும் தெரியாத போல காட்டிக்குவாங்க, அவங்களுக்கு பேச தெரியாத போல பேசிக்கிடுவாங்க, ஒன்றுமே தெரியாதவங்க போல பண்ணுறதெல்லாம் பயங்கரமான கலாட்டா கேஸ். ஒன்றும் தெரியாதா, ரொம்ப அப்பாவி, அது பேக்கு பாவம், அதுக்கு புத்தி இருக்கோ என்ன தெரியல. ஐயா நான் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் மொட்டை போட்டு மிளகா அரைச்சிடுவாங்க போல இருக்க. சர்வ ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆண்டவரே புத்தியை தாருன்னு கேளுங்க. எல்லா காரியங்களிலும் முறைப்படி செயல்படும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சட்டத்தின்படி செயல்படும், முறைப்படி செயல்படும். ஒழுங்கீனமாக முறைகேடாக செயல்படக்கூடாது. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. கல்யாணம் அங்கே பாம்பு கோயிலில் அங்கே பூஜாரி வந்தார், அவர் ஒரு மஞ்சள் நூலை கொடுத்தாரு, கழுத்தில் கட்டுறாரு, நீ பொஞ்சாதி அவர் புருஷன் போ. செல்லுபடி ஆகாதம்மா. இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆர் இன் எ சர்ச். ஒரு சபையிலோ அல்லது அரசு அலுவலகத்திலோ பதிவு செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்காரன் எப்போ விட்டுட்டு போனாலும் எனக்கு தெரியாது, நான் எங்கே போவேன். உனக்கு புத்தி இல்லை. ஒரு கல்யாணம்னு சொன்னால் அது பதிவு செய்யப்பட வேண்டும். அரசு பதிவாளரிடத்திலோ அல்லாவிட்டால் கிறிஸ்தவ திருமண பதிவாளரிடத்திலோ பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போட்டிருந்தா அட்மிஷன் அந்த ஃபீஸ் கட்டி ரெசிப்ட் வச்சுருக்கணும், அதில் அட்மிஷன் கார்டு வாங்கியிருக்கணும். நான் பணத்தை கட்டினேன், நான் ரெசிப்டும் வாங்கலை, அட்மிஷன் கார்டும் வாங்கலை. ஐயோ புத்தி இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா? கண்டக்டர்கிட்ட டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுத்தீங்க, மீதி பணத்தை புத்தியாக திருப்பி கேட்டு வாங்கினீங்களா? ஐயோ என் ஃப்ரெண்டுகிட்ட நான் மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தேன்ல, அப்போ மறந்துட்டேன், உங்கள் செல்லில் ஒரு கால் வந்து பேசிட்டு இருந்தால எனக்கு மறந்து போச்சு. அதுக்கு தான் நான் கேட்குறது, புத்தி கெட்டவளே, புத்தி கெட்டவனேன்னு நான் சொல்கிறேன். யூ ஆர் நாட் ஷூட் இன் யுவர் மேட்டர், யூ ஆர் சோ ஃபுலிஷ், யூ ஆர் நெக்லிஜென்ஸ். ரொம்ப அலட்சியமாக இருக்கிறேன். யாரும் புத்தியாக இருக்கணும். நம்ம செய்கிறதெல்லாம் முறைப்படி இருக்க வேண்டும், சட்டப்படி இருக்க வேண்டும், நியாயப்படி இருக்க வேண்டும், ஒழுங்குபடி இருக்க வேண்டும். 2 பேர் ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தி தருவீங்களா? நான் தர்றேன். அந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிட்டா, 19 வயசு முடிஞ்சிட்டு. ஐயா மாப்பிள்ளைக்கு எத்தனை வயசு? 20 வயசு, 21 வயசு முடியணுமேனு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சென்னையில் ஒரு வக்கீல் சொன்னார் 20 வயசே போதும். நான் உடனே சொன்னேன், நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாருங்க வக்கீலுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, கும்பகோணத்தில் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு வக்கீல்கிட்ட போய் பாஸ்டர் சொன்னார் ஒரு சர்டிஃபிகேட் தரணுமான்னு. அங்கேருந்து நம்ம விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் வக்கீலுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர 2 பேர் அனுப்புறீங்களா? 20 வயதில் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுமா, தப்பு, அது குற்றம். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, அது அரசாங்க சட்டத்தை நீ மீறுகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. நீங்கள் என்ன பெரிய ஆர்டிஓவா? நான் ஆர்டிஓ இல்லை, நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரன். புத்தி கட்ட வேலையை செய்து பிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கை கட்டி நிற்கக்கூடாது, பிற ஃபைன் கட்டக்கூடாது, அவமானப்படக்கூடாது. ஆமாம், புத்தி கட்ட வேலையை பார்க்கக்கூடாது, ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது. டூ வீல் டிரைவர்ஸ் ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாதுன்னா அவங்க ஓட்டுவாங்களாம். புத்தி இருக்காயா உனக்கு? பொஞ்சாதி பிள்ளை ஒன்று தெரியுமா? இல்லை ஓட்டுற ஓவர் ஸ்பீடு, மெதுவாக ஓட்டு. ஒரு நாள் எங்கள் அண்ணன்ட்ட பேசி இருக்கிறோம்ல, எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, நம்ம டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, ஆமாம் அவன், அந்த டிரைவர் எனக்கு நல்லா தெரியும், அவன் 140 கிலோமீட்டரில் தான் இந்த வண்டியை ஓட்டுவான், நான் காரை. அவர் சொல்லிட்டாரான், நீ எனக்கு லாயப்பட மாட்டேன்,
100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு ஓட்டினா நீ வேண்டான்னு இறக்கி விட்டுருக்க. இது என்ன ஓட்டுறது? சப்போஸ் திடீரென்று வண்டி எங்கேயாவது மோதவோ, கண்ட்ரோல் இல்லாமல் போகவோ, ஏதாவது ஆனால் ஆகும். வண்டிக்கு என்ன ஆகும்? வண்டியில் இருக்கிற ஆளுக்கு என்ன ஆகும்? புத்தி இல்லை, செய்யும் தொழிலில் ஒரு புத்தி இல்லை. அதிகப்படியாக பணத்தை முதலீடு பண்ணுறது, கடன் வாங்கி எல்லாம் மூழ்கி போச்சு, எல்லாம் போச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உற்சாகப்படுத்தி கடன் வாங்க சொல்லி சாமிக்கு நான் கோயிலை கட்டிட்டு இருக்கிறேன். அங்கே எவ்வளோ கடன், எத்தனை லட்சம் கடன். கடன் கொடுத்தவன் நட்ட வந்து கேட்பான், பணத்தை எண்ணி வை. அப்போ யார் வருவா? நீ வருவீங்களா? கடன் வாங்கன்னு சொன்னவங்க வருவாங்களா? நமக்கு இந்த வேலை ஆகாதப்பா, நம்மகிட்ட இருக்கிறது என்ன, அதுக்கு ஏற்றபடி செலவு பண்ணணும். அதான் புத்திசாலிதான். கல்யாணம் என்னைக்குமா கல்யாணம்? ஒரு நாள் தானே ஒருத்தனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். கடன் வாங்கியாவது கல்யாணத்தை நல்ல கிராண்டாக கொண்டாடணும். என்ன நீங்கள் ஹோட்டல் ராயா மகால் எடுத்துக்கிடுங்க, அந்த சங்கராச்சாரியார் கல்யாண மண்டபம் ஒரு 50,000 ரூபா தான், சீப் ரேட்டு தான். நீங்கள் 50,000த்தையும் 5 வட்டிக்கு கடன் வாங்கிக்கிடுங்க. கடன் கொடுக்குறவங்க உங்களுக்கு இருப்பாங்க, கவனக்காரர், நல்ல புத்திசாலிகள். எங்களுக்கு 2 சேலை எடுக்காட்டா என்ன தீபாவளியில் என்ன கிறிஸ்துமஸ், நாங்கள் கடன் வாங்கியாவது 2 சேலை வாங்கியே தீர்வோம், தெரியுமில்ல? ரொம்ப புத்திசாலிகள் நீங்கள், ரொம்ப புத்திசாலி. வரவு எட்டனா செலவு பத்தனா. நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள்னு சொல்ல வேண்டாம், புத்தி கெட்டவங்கன்னு சொல்கிறேன். புத்தியை கெடுத்துட்டு நடக்கிறீங்க. எல்லாத்துக்கும் கடன். விருந்தாளி வந்துட்டா நமக்கு என்ன பரவசம், என்ன ஆனந்தம். 2 கிலோ கறியும் 1 கிலோ குறவ மீனும் வறுத்த மீனும் எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு ஒரு 300-400 ரூபா கடன் வைக்கணும். தம்பி, நீ தான் ரொம்ப புத்திசாலியப்பா, குடும்பத்தை ரொம்ப திறமையாக நடத்துக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே தெரியும், நெத்தியில் எழுதியிருக்கு புத்திசாலி, நல்ல புத்திசாலி. உங்களுக்கு வயசு என்ன தம்பி? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? அப்படியா? இப்போ ரொம்ப செலவு இல்லை? ஆமாம், ரொம்ப செலவு. உங்களுக்கு வரவு எப்படி? வரவு ஒரு பக்கம் இருக்குது, செலவு இருக்குது. கடன் ஏதாவது இருக்கா? கடன் எல்லாம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியா? இப்போவே கடனா? நீங்கள் கொஞ்சம் புத்தியாக வாழ கற்றுக்கிடுங்க. கொஞ்சம் சாமிகிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல புத்தியை தந்தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல புத்தி வேணுமில்ல? ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்களா. ஆண்டவர் நல்ல புத்தியை உங்களுக்கு தந்தருவாராக. உங்க வாழ்க்கையில பல பாதிப்புகளுக்கு காரணம் யார் தெரியுமா? பேயல்ல, நீங்க தான். உங்களுக்கு குழப்பம்தான். உங்கள்கிட்ட இருக்குது இல்ல அந்த பணம், அங்க இருக்குதா? சும்மா இரு, பணம் எல்லாம் வரும். இந்த வரும், பிடிங்கோ. பணம் இருக்குன்னு அள்ளி குடிச்சுட்டு அப்புறம் எங்க போறதான்? பணம் எங்க இருந்து வருதான்? அங்க ஒரு மரம் இருக்குதான். கன்னியாகுமரிக்கும் கேரளாவுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கு, களியக்காவல். அங்க ஒரு மரம் இப்போ வளர்ந்து வருதான். அந்த மரத்தை போய் கொஞ்சம் அசைச்சிட்டா போதும், அப்படியே நோட்டா கீழே கொட்டுமா. அங்க கேரளா பார்டர்ல சின்ன மிஷின் இருக்குதான், குடிசை தொழிலாம். அதுல டக்கு 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 அடி தட்டுனா போதுமா, பணமா அச்சுட்டு வருமா. நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? போங்க. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு புத்தி வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை தந்தருள்வாராக, ஞானமுள்ள இருதயத்தை தந்தருள்வாராக. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? இல்ல, நாங்களும் ரொம்ப புத்திசாலிகள், நாங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க, எங்களுக்கு பரிசுத்தாவி எல்லாம் இருக்குது. அப்படியா? நீங்க இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். ஹல்லேலூயா.